பிஎஸ்பியோடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவருடைய வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கை கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கொலை சம்பவத்தில் கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 11 பேரில் ஆற்காடு சுரேஷுடைய மச்சான் அருள் என்பவன் முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த 11 பேரை தற்போது போலீசார் காவல் எடுத்து விசாரணை செய்து வருகிறார்கள். அதாவது நீதிமன்ற காவலில் இருந்தவர்கள் இப்போ போலீஸ் கஸ்டடி கேட்டு போலீஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் கஸ்டடியில் 7 நாள் கேட்டதில் 5 நாள் கிடைத்திருக்கிறது. அந்த 11 பேருக்கும் இந்த 11 பேரிடம் ரகசியமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜேசி வெஸ்ட் விஜயகுமார் அவருடைய தனிப்படை போலீஸ் மற்றும் அவரும் சேர்ந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் ஒவ்வொருவரிடம் தனித்தனியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக பார்க்கணும்னா இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அருள். இவர் ஒரு வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆற்காடு சுரேஷுடைய மச்சான் என்று சொல்லப்படுகிறது. இந்த அருள் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணம், அதுவும் மூல காரணமாக செயல்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் எங்கெல்லாம் போவார், எப்படியெல்லாம் அவர் வீட்டு பக்கத்தில் பேசுவார், யார் கூடலாம் பேசுவார், எந்த டைமில் அவர் தனியாக வருவார் போன்ற தகவல்கள் எல்லாத்தையுமே இவர் அவருடைய நண்பர் ஒரு வழக்கறிஞர் மூலமாக தெரிந்து கொண்டு இதுக்குன்னே இந்த கொலைக்கு ஒரு ஸ்கெட்சு போடுறதுக்குன்னே அந்த வழக்கறிஞரை இந்த வேலைக்குன்னே தனியாக வைத்து இந்த கொலையை அரங்கேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணையில் மூல காரணம் அருள் தான் என்று போலீசார் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த அருள் தான் இந்த கொலைக்கு கத்திகளை சப்ளை செய்ததும், அது மட்டும் இல்லாமல் யார் யார்கிட்ட இருந்து இந்த கத்திகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலையை நடத்தி முடித்தவுடன் இந்த கொலையாளிகள் நேரடியாக அருளை திருவள்ளூருக்கு போய் அவரை பார்த்துட்டு அதன் பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் சரணடைய போயிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருளிடம் அந்த கத்தியை கொடுத்து விட்டு அந்த கத்தியை போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அது திருநின்றவரை சேர்ந்த ஒரு 3 பேரிடம் அந்த கத்தி இருந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியை யார் யார் வீட்டில் இருந்து பறிமுதல் பண்ணாங்களோ அந்த 3 பேரையும் இன்று காலை செம்பியம் போலீஸ் அவர்களை எடுத்து விசாரணை செய்து வருகிறார்கள். முக்கிய காரணம், அதாவது இதற்கு மூளையாக செயல்பட்டது, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது இந்த அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த அருள் பேசிக்கா ஒரு வழக்கறிஞர். திருவள்ளூர் நீதிமன்றத்தில் இவர் வழக்கறிஞர் பணியை மேற்கொண்டு வருகிறார். அதாவது பிராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்கிறார். இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் மூலமாக தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய நடமாட்டங்களை தெரிந்து கொள்கிறார். அதாவது வீட்டு பக்கத்தில் எத்தனை மணிக்கு வருவார், வீட்டுக்கு பக்கத்தில் யார் யார் கூட பேசுவார், இவருடைய நடவடிக்கைகள் என்னென்ன என்று தெரிந்து கொண்டு இந்த கொலையை அரங்கேற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அருள் இவர் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கை பல முறை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு அப்புறம்தான் அருள் இந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த அருளிடம்தான் போலீசார் தனியாக பல மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அருணுக்கு அவருக்கு மூளையாக செயல்பட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட விசாரணை அருளிடம் போலீசார் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவரிடம் தகவல்களை திரட்டி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த 11 பேரும் யார் யார் எங்கிருந்து வந்தாங்க, எதற்காக வந்தார்கள், இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதா, இந்த அசைன்மெண்ட் செய்வதற்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதா, அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திகள் எங்கிருந்து வாங்கப்பட்டது, அருள் யார்கிட்ட இருந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களை இந்த 11 பேர் கொண்ட கொலையாளிகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.